அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசிக் குக்கிங் தமிழ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் குட்டி ஸ்கூல் போனதுக்கப்புறம் எடுத்திருந்த விலாக். மார்னிங் அவங்களுக்குமே டிஃபன் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா எனக்குமே நான் தோசை வந்து ஊற்றி வச்சுட்டேன். அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆளாக ஸ்கூலுக்கே வந்து போக மாட்டேன் அப்படின்றதுனால நீ வந்து விடு அப்படின்னு லாஸ்ட்டாக வந்து சொன்னான். சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்ததுனால லேட் ஆகிடுச்சுனால தோசை வந்து இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு, காஞ்சி போன மாதிரி. சரி வெசல்லாம் வந்து வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாள் நைட் வந்து வாஷ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இன்றைக்குரிய விழுந்த பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு வந்து வந்துட்டேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுமே சேர்த்து வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால வெசல்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா வந்து சேர்ந்துருச்சு. ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த வீட்டோடைய கவுண்டர் டாப் வந்து ரொம்ப வந்து குட்டியாக தான் வந்து இருக்கும். எல்லா வீடுமே நம்மளுக்கு ஒரே மாதிரி வந்து இருக்காது இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதுலேயும் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நிறையா பாத்திரம் சேர்ந்துச்சுன்னா கழுவ முடியாது அப்படின்றதுனால அப்போதைக்கு வந்து பாத்திரத்தை நம்ம கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா சிங்க் வந்து க்ளீனாக தான் வந்து எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா ஒரு 4 பாத்திரம் வந்து சோப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். குக்கரில் அது மேலேருந்து வைக்க முடியாது, ஏன்னா குட்டி சிங்க் இல்லையா. ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறமா அடுத்து பெரிய பாத்திரம்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பேங்கிள், அப்புறம் வந்து குட்டி கிளிப்ஸு, ரப்பர் பேண்டு இதெல்லாம் வந்து அதில் வந்து போட்டு வந்து வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலே வந்து மிரர் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றதுனால அந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஷோபாவில் இருந்த கிளாத்து, பில்லோ இதெல்லாம் எடுத்து அந்த இடத்துல வந்து வச்சுட்டு வீடு வந்து பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலு, ரூமு, கிச்சனு எல்லாமே வந்து பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெருக்கிட்டுருக்கிறேன். பெருக்கிட்டு கையோட குப்பையை கொண்டு போய் டஸ்ட்பினில் வந்து போட்டுட்டு ஃப்ரிட்ஜ் வந்து மார்னிங்கே டிஃப்ரோஸ்ட் வந்து பண்ணியிருந்தேன். சரி ஓகே அதையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு பாத்திரம் இருந்தால் மட்டும்தான், அதாவது குட்டியாக ஒரு பவுல் இருந்தால் மட்டும்தான் அதில் இருக்க தண்ணி வந்து இருக்க முடியும்னா அப்படியே எடுத்தோம் அப்படின்னா கீழேயும் கொட்டிடும். அப்புறம் அந்த இதில் வந்து கொட்டிடுச்சு அப்படின்னா கம்ப்ரஸரில் வந்து கொட்டிடுச்சுன்னா ரிப்பேர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்றதுனால சிரப் பாட்டில் மூடி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லா தண்ணியுமே வந்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்குது இது கொட்டாது அப்படின்ற லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பேஸ்கெட்டை வந்து தனியாக வந்து கழட்டிட்டு தண்ணியை கீழே இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து கீழே வந்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அதை எடுத்துகிட்டு நான் வந்து ஃபிட் பண்ணி வந்து வச்சுருவேன். இது வந்து ஏன் அப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஷாம்பு வந்து போட்டு வச்சுருந்தேன் அப்படின்றதுனால அந்த மாதிரி வந்து இருக்குது லைட்டாக வெள்ளையா. இப்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அதே இடத்துல வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்கும் வாலுக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் இடம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் இந்தளவு கேப் விட்டு தான் வந்து வச்சுருப்பேன். கேப் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா குப்பை வந்து அந்த இடத்துல வந்து சேராது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து பெருக்கிடலாம். ஹாலோட ஓவர்வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நீட்டாக வந்து ஹாலு, ரூமு, கிச்சன் எல்லாமே வந்து பெருக்கியாச்சு. இன்றைக்கி வந்து மிஷினில் வந்து துணி போடுற வேலை வந்து இருக்குது அப்படின்றதுனால எல்லாமே வாஷ் பண்ணக்கூடிய துணி எல்லாமே வாஷிங் மிஷின் கிட்ட வந்து போட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ ஷோபாவில் வந்து எப்போவுமே நான் வந்து ஒரு ஷால் வந்து போட்டு வச்சுருப்பேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம்.